ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ முள்ளங்கி எடுத்துருக்கோங்க. முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு உண்டான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். முள்ளங்கி சட்னிக்கு முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் காஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, அரை ஸ்பூன் நிலக்கடலைங்க, 6 வரமிளகா. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் ப்ரௌனாக ஆகணுங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து ஒரு வானிலை வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கழுவி வச்ச எடுத்த முள்ளங்கியை நம்ம கழுவி கட் பண்ணி பொடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டோங்க. எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. முள்ளங்கி பச்சை வாசனை போகணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. முள்ளங்கி வதங்கி வருதுங்க. இதுலேயேங்க நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம். இதில் போட்டுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கோங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கல்லுப்பு இதிலே போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் வதங்கி வந்துருச்சுங்க. இதில் ஒரு கடிப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறட்டும். அடுத்தது நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். வதக்கி எடுத்த முள்ளங்கி, வெங்காய, தக்காளி எல்லாம் ஆறிடுச்சிங்க. இப்போ நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம வறுத்து எடுத்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதையும் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். முள்ளங்கி சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். ருசியோடு சமைச்சா சுமாரான சமையல் கூட செமையாகிடும். அந்த மாதிரி நம்மளுடைய முள்ளங்கி சட்னி இன்றைக்கி செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. முள்ளங்கி சட்னிக்கு நான் இன்றைக்கி தேங்காய் போடலைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், பொரிச்ச வத்தல் அப்படியே எடுத்துக்கலாங்க. முள்ளங்கி சட்னி அப்படியே எடுத்துங்க. சாதத்தில் போட்டு இன்றைக்கி நம்ம வீட்டு சிம்பிளான சாப்பாடு பாருங்கள். சாதம், முள்ளங்கி சட்னி நல்லா பிணைஞ்சிங்க. சாதத்தோட வத்தலையும் கூட அப்படியே எடுத்து வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளான முள்ளங்கி சட்னி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முள்ளங்கி சட்னி இட்லி, தோசைக்கெல்லாம் கூட செம்மையாக இருக்கும். நம்ம இன்றைக்கி சாதத்துக்கு போட்டு சாப்பிட போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.